படம் ரிலீஸ் ஆகிறப்போ த்ரிஷா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் போன்ற நடிகைகள் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் யாரு காசு தர்றா, அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா இதுல 90% ட்ரெஸ்ஸை நடிகைகள் காசு கொடுத்து வாங்குறதே இல்லை. படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களோட ப்ரொமோஷன் பட்ஜெட்ல இருந்து நடிகைகளோட பர்சனல் ஸ்டைலிஸ்டுக்கு காசு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டைலிஸ்ட் பெரிய பெரிய ஃபேஷன் டிசைனர்ஸ் கிட்ட இருந்து இந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் ரெண்ட்டுக்கு, அதாவது வாடகைக்கு அல்லது சோர்சிங் பேசிஸ்ல வாங்கிட்டு வருவாங்க. டிசைனர்ஸும் தங்களோட பிராண்ட் விளம்பரத்துக்காக பெரிய நடிகைகளுக்கு தங்களோட ட்ரெஸ்ஸை ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. ஏன்னா த்ரிஷாவோ நயன்தாராவோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ ஷேர் பண்ணி அந்த டிசைனரை டேக் பண்ணாலே அவங்களுக்கு செம்ம பப்ளிசிட்டி கிடைச்சிரும். ப்ரொமோஷன் நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த நாளே அந்த காஸ்ட்லி ட்ரெஸ், நகைகள் எல்லாத்தையும் பத்திரமா பேக் பண்ணி அந்தந்த டிசைனர்ஸ் கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அவங்க அதை ட்ரை கிளீனிங் பண்ணி தங்களோட கலெக்ஷனில் வச்சுருப்பாங்க அல்லது வேற யாருக்காவது விற்றுருவாங்க. ரொம்ப ரேரா ஏதாவது ஒரு ட்ரெஸ் நடிகைகளுக்கு ரொம்ப பிடிச்சி போனால் அவங்க சொந்த காசு கொடுத்து அதை டிசைனர் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கிப்பாங்க.